தமிழ்நாட்டில் நல்ல நடிகர், நல்ல மனிதர் அஜித்குமாரின் அபிமானிகளுக்கு பெருமைப்பட்டுக் கொள்ளவும், காலரை தூக்கிவிட்டுக் கொள்ளவும் அருமையான ஒரு செய்தி உங்களுக்கே தெரிந்திருக்கும். ஒன்றிய அரசு அஜித்குமாருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவித்திருக்கின்றது. இந்த விருது எல்லாம் அவருக்கு சாதாரணமாக கிடைத்து விடவில்லை. அதற்கு பின்னால் இருக்கும் சில உழைப்பும் இருக்கின்றது. ஒரு நடிகராக இருப்பது கோடி கோடியாக சம்பாதிக்க வேண்டும், ரசிகர்கள் தனக்கு கட் அவுட் வைக்க வேண்டும், பாலாபிஷேகம் செய்ய வேண்டும், அஜித் வாழ்க என்று கோஷம் போட வேண்டும் என்றெல்லாம் விரும்பாத ஒரு நடிகர், நல்ல மனிதர் அஜித். அஜித் வாழ்க, விஜய் வாழ்க என்று சொல்லிக் கொண்டிருந்தால் நீங்கள் எப்போது வாழ்வீர்கள் என்று நேர்மையாக கேட்ட நல்ல நடிகர், நல்ல மனிதர், நல்ல மனிதாபிமானி அஜித்குமார். சத்தமில்லாமல் பல சமூக சேவைகளை, சத்தமில்லாமல் சில உதவிகளை செய்து கொண்டு வருபவர். சமையல் கலையில் வல்லவர். தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சமைத்து கொடுத்து அசத்துபவர். அவரை பார்க்க வருபவர்களுக்கு அவரே கைப்பட காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்து அவர்களை விருந்தோம்பலில் சிறந்த பண்பு கொண்டிருந்தவர். தன்னை சார்ந்தவர்களுக்கு சமைத்து பரிமாறி மகிழ்வார். வாழு வாழவிடு என்கின்ற கொள்கை கொண்டவர். கார், பைக், விமானம், கப்பல், பஸ், ரயில் எல்லாம் நன்றாக ஓட்டத் தெரிந்த, ஓட்ட கற்றுக்கொண்ட ஒரு திறமைசாலி. குடும்ப வாழ்வில் சிறந்த தந்தையாக, அன்பான கணவராக திகழ்பவர் அஜித்குமார். எப்போதும் மனைவியை நேசிக்கக்கூடியவர். மனைவியை எப்போதும் ஃபோன் செய்தாலும், அவர் அருகில் இருந்தாலும் ஐ லவ் யூ டார்லிங் என்று சொல்வார். அது மட்டுமல்ல, மனைவியை கைகோர்த்து பிடித்து கொண்டுதான் எந்த விழாவுக்கும் நிகழ்வுக்கும் அழைத்து கொண்டு செல்வார். பொது விழாவுக்கும் அழைத்து செல்வார். குடும்பத்தோடு மகிழ்வோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டுக்கு ஒரு மாதம் கழித்து விடுவார். ஆண்டுக்கு ஒரு மாதம் குடும்பத்தோடு செலவழிப்பதற்கென்றே செலவிடுவார். அந்த ஒரு மாதத்தில் குடும்பத்தை விஷயம் தவிர வேறு எந்த விஷயம், சினிமா விஷயங்களும் தலையிடவே மாட்டார். குடும்பத்திற்காகவே அந்த மாதத்தை செலவிடுவார். அப்படி அன்பான ஒரு குடும்ப தலைவராக, அன்பான மனிதராக இருப்பவர் அஜித். தன்னிடம் பணியாற்றும் பணியாளர்களுக்கென்று சொந்தமாக வீடு கட்டி கொடுத்திருக்கின்றார். அந்த பணியாளர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி உதவி செய்வதோடு, கல்வி கற்க உதவுவதோடு, அவர்களுக்கு இன்சூரன்ஸும் போட்டு அவரேதான் உதவுகின்றார். இப்படி ஒரு நல்ல பண்பு கொண்ட ஒரு நல்ல மனிதராக அவர் இருப்பதால் தான் இப்படி சிறந்த விருதுகள் அவரை தேடி வருகிறது என்று சொல்ல வேண்டும். சினிமாவை தாண்டி கார் பந்தயம், பைக் ரேஸ், இதுவற்றில் இப்போன்ற வீர விளையாட்டுகளிலும் அவருக்கு நிரம்ப ஆசை உண்டு, விருப்பம் உண்டு. துப்பாக்கி சுடுவதிலும் ஒரு தேர்ந்த பயிற்சி பெற்றவர். துப்பாக்கி சுடுவதிலும் தேர்ந்து பயிற்சி பெற்றவர். அது மட்டுமல்ல, பல மொழிகள் பேசக்கூடியவர். அந்தந்த மொழியோடு மனிதர்களை சந்திக்கும் போது அந்த மொழியோடு பேசும் பண்பு கொண்டவர். நல்ல ஒரு மாடலாக இருந்து நிறைய படங்களுக்கு, நிறைய விளம்பரங்களுக்கு மாடலாக இருந்தவர். ஆனாலும் கூட அந்நிய குளிர்பானங்களுக்கு நான் மாடலாக இருக்க மாட்டேன், எத்தனை கோடி கொடுத்தாலும் என்கின்ற வைராக்கியத்தோடு இருப்பவர். நம்முடைய நாட்டு குளிர்பானங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பேன் என்று சொல்பவர். இது போன்ற நல்ல கொள்கை கொண்டவர், நல்ல மனிதர், நல்ல நடிகர் அஜித்குமார். அதே போல தன்னை சந்திக்க வருகிறவர்களை மரியாதை கொடுத்து பழகுவதோடு, அவருக்கு உள்ளூர் அரசியல், வெளிநாட்டு அரசியல் எல்லாமே தெரியும். ஆனாலும் அதை பற்றி இது பண்ண மாட்டார். மிக எளிமையாக எல்லோருடன் பழங்குவார். யார் தன்னை சந்திக்க வந்தாலும் ஒரு ஹக் செய்து அவர்களோடு அவருடைய குடும்பத்தையும் அவருடைய சந்தோஷத்தையும் விசாரித்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவார். அவர் கார் ரேஸ் பந்தயத்தில் விருது பெற்று பரிசு பெற்ற போது அதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கும் இந்திய அரசுக்கும் மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அப்படி இந்திய அரசுக்கு ஒரு பெருமைப்படுத்திய
அஜித்குமாரை இந்திய அரசு பெருமைப்படுத்தியிருக்கிறது. பத்மபூஷன் விருது கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்கின்றது. அஜித் விஜய் என்று 2 பேர் இருந்தாலும் விஜயை விட அஜித் மனிதாபிமானத்தில் சிறந்தவராக விளங்குகிறார். ரேஸ் போன்ற கார் பந்தயம் போன்ற நாட்டுக்கு தேவையான நல்ல விஷயங்களை செய்வதாலும், நாட்டு மக்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்வதாலும், எளிமையான மனிதராக இருப்பதாலும் அவருக்கு பத்மபூஷன் விருது மிக சிறப்பான ஒரு கௌரவிப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். இந்திய அரசுக்கு அந்த வகையில் நாம் நன்றி செலுத்த வேண்டும். அஜித்குமாரின் ரசிகர்கள் இந்திய அரசுக்கு நன்றி செலுத்தலாம். ஒரு நல்ல இந்தியாவின் ஒரு நல்ல குடிமகனாக அஜித்குமார் இப்போது பெருமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். அவரை நாம் வாழ்த்துவோம். விருதுகள் தொடர்ந்து அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.